பாம்பிராணி என்னும் அரணையினால் ஆபத்து இல்லை, விஷமில்லை என்று ஒரு நபர் வலைத்தளத்தில் கூறியதைக் கேட்டு அதிர்ந்துவிட்டேன். அரணையின் விஷத்தை முறிப்பதற்கென்றே பாரம்பரிய வைத்தியத்தில் சிகிச்சை முறைகள் அன்றே கொடுத்து பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. தரைகளில் மனிதர்கள் படுக்கும்போது இந்த அரணையானது உள்ளே வந்து நுழைந்து புரண்டு படுக்கும்போது நசுங்கி கடித்து விஷயேறும் வாய்ப்புகள் பலருக்கு உண்டாயிற்றுண்டு. அவர்களெல்லாம் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனை மற்றும் பாளையங்கோட்டை மருத்துவமனைகளில் வாயில் நுரை தள்ளி விஷமுறிவுக்காக சிகிச்சை பெற்ற கதைகள் பல உண்டு. பருத்தி தோட்டங்கள், காய்கறி தோட்டங்களில் பணிபுரியவர்களின் கால்களில் ஏறி தொடைகளில் வாந்தியும் கடித்தும் உயிருக்கு போராடும் சூழ்நிலையில் மருத்துவமனைக்கு சென்ற ஆட்களும் பலர் உண்டு. ஆனால் அது விஷப்பிராணி அல்ல, செல்லப்பிராணி என்று ஒருவர் காமிக்கிறார். உணவு வேக வைக்கும்போது இந்த அரணையானது அந்த உணவில் விழுந்து வெந்து உருக்குலைந்து மற்றவர்கள் அந்த உணவை உண்டால் அவர்களின் உடலில் தொழுநோய் போன்ற கொடூரமான குணப்படாத தோல் நோய்கள் உருவாகும். இதையெல்லாம் அறியாத அந்த நபர் பாம்பிராணி என்ற இந்த அரணையை செல்லப்பிராணி என்று கூறுகின்றார். சிலர் பாம்புகளை கையில் வைத்து விளையாடுவோல் இவரும் அந்த அரணையை கையில் வைத்து காமிக்கின்றார். இவருடைய பேச்சை கேட்டு மக்கள் எவரும் பலியாக வேண்டாம். இந்த அரணையானது கடித்தாலோ நகத்தால் வாந்தினாலோ உடனடியாக வைத்தியர்களையோ அல்லது மருத்துவமனையை சேர்ந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாரம்பரிய வைத்தியர் நெல்சன்ராஜ், ராசியா சித்தா கிளினிக்குகளின் உரிமையாளர்.